சென்னையில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு மேற்கூரை இடிந்து விழுந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கீழ்ப்பாக்கம் கேவிஎன் புரத்தில் உள்ள குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் பூபாலன் என்பவர் வசித்து வருகிறார். இவர் தனது வீட்டில் தண்ணீர் எடுப்பதற்காக சமையலறைக்கு சென்றபோது திடீரென வீட்டின் மேற்கூரை சரிந்து விழுந்துள்ளது. இதில் பூபாலன் மற்றும் அவரது மருமகள் இந்துமதி ஆகியோர் படுகாயமடைந்தனர். அவர்களை அக்கம்பக்கத்தினர் மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஒரே ஒரு செகண்ட் கூட இல்லை, அப்படியே ஓடு விழுந்து 2 பேரும் உள்ள மாட்டிக்கினாங்க. எங்கள் மருமகளுக்கும் சரியான அடி, எங்கள் வீட்டுக்காருக்கும் சரியான அடி. எங்கள் மண்டை ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நாங்கள் எங்கள் வீட்டுக்காரை விட்டுட்டேன்னு நினச்சேன். நான் விட்டு போயிடுச்சு, நம்ம அனாதை ஆகிட்டோன்னு. ஏன்னா ஒரு சூழ்நிலை இல்லாமல் தூக்கின்னு வந்தாங்க. நான் பார்த்தேன், எனக்கு பயம் எடுத்துக்கிச்சு. ஆனால் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் முறையான சிகிச்சை அளிக்கவில்லை என குற்றம் சாட்டிய உறவினர்கள் 2 பேரையும் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். இருவருக்கும் தலை, கால், முதுகு ஆகிய பகுதிகளில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ள நிலையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அங்கே சரியா ட்ரீட்மெண்ட் இல்லைன்றதுக்காக இங்கே வந்திருக்கிறோம், அவ்வளோதான். கேஎம்சியில் ட்ரீட்மெண்ட் சரி கிடையாது. அவங்கவுங்க அப்படியே போட்டு போயினேங்கிறாங்க, இருக்கிறவங்க உட்காந்து அழுதுதாங்கிறாங்க. இந்த சம்பவம் குறித்து டிபி சத்திரம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே கடந்த 4ஆம் தேதி பட்டினம்பாக்கத்தில் உள்ள குடிசை மாற்று வாரிய கட்டடத்தின் பால்கனி இடிந்து விழுந்து குலாப் என்ற இளைஞர் உயிரிழந்த நிலையில் தற்போது கீழ்ப்பாக்கத்திலும் குடிசை மாற்று வாரிய கட்டடத்தில் விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனால் அனைத்து குடிசை மாற்று வாரிய கட்டடங்களை அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய முறையில் பராமரிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.